துவாரகையில் இருந்த மிக மதிப்புமிக்க பொருளாக இருந்தது சியமந்தக மணி. இது ஒரு சூரியனுக்கு இணையான ஒளியுடன் பிரகாசிக்கும் வைரம். இந்த மணியின் சிறப்பு என்னவென்றால், அதை வைத்திருப்பவர்கள் இருக்கும் நாட்டில் அல்லது நகரத்தில் எந்தவிதமான வறுமையோ நோய்களோ துன்பங்களோ வராது. மேலும் அந்த மணி ஒவ்வொரு நாளும் 8 பாரம் தங்கத்தை உற்பத்தி செய்யும் சக்தி கொண்டது. இந்த மணியை வைத்திருந்தவர் சத்ராஜித் என்ற யாதவ தலைவர். ஒருமுறை சத்ராஜித் கழுத்தில் அந்த மணியுடன் துவாரகைக்குள் வந்தபோது சூரிய பகவானே கிருஷ்ணரை பார்க்க வந்ததாக மக்கள் நினைத்தனர். கிருஷ்ணரோ சத்ராஜித்திடம், இந்த அற்புதமான மணியை நீ அரசு பொக்கிஷத்தில் வைத்தால் துவாரகை மக்கள் அனைவரும் பயன்பெறுவார்கள் என்று அறிவுறுத்தினார். ஆனால் சத்ராஜித் அதற்கு மறுத்துவிட்டார். ஒருநாள் சத்ராஜித்தின் சகோதரன் பிரசேனன் சியமந்தக மணியை அணிந்து கொண்டு வேட்டைக்குச் சென்றான். அங்கே காட்டுக்குள் அந்த மணியின் ஒளியால் ஈர்க்கப்பட்ட ஒரு சிங்கம் அவனைத் தாக்கிக் கொன்று மணியை பிடுங்கிக் கொண்டு சென்றது. ஆனால் அந்த சிங்கத்தை தாக்கி மணியை பறித்துச் சென்றது வேறொரு மிருகம். அது மாபெரும் பலம் கொண்ட ஜாம்பவான். அந்த மணியை தன் குகைக்குக் கொண்டு சென்று தன் குழந்தை விளையாடுவதற்கு கொடுத்துவிட்டான். பிரசேனன் காணாமல் போன செய்தி துவாரகையில் பரவியது. சத்ராஜித் கிருஷ்ணர் தன் பேச்சை கேட்காததால் பழிவாங்க நினைத்து பிரசேனனை கொன்று சியமந்தக மணியை கவர்ந்தது கிருஷ்ணரே என்று நகரம் முழுவதும் பொய்யை பரப்பினான். தன்னுடைய பெயருக்கு ஏற்பட்ட களங்கத்தை போக்க நினைத்த கிருஷ்ணர் சில யாதவ வீரர்களுடன் காட்டுக்குள் தேடிச் சென்றார். அங்கே பிரசேனன் மற்றும் சிங்கத்தின் உடல்களை கண்டார். சிங்கத்தின் காலடி தடத்துடன் கரடியின் காலடி தடமும் பதிந்திருப்பதை கண்டறிந்தார். அது ஜாம்பவானின் குகைக்குச் செல்லும் வழியை காட்டியது. கிருஷ்ணர் அந்த குகைக்குள் நுழைந்து ஜாம்பவானை சந்தித்தார். மணி விளையாடிக் கொண்டிருந்தது. கிருஷ்ணருக்கும் ஜாம்பவானுக்கும் இடையில் 28 நாட்கள் தொடர்ச்சியாக பயங்கரமான போர் நடந்தது. இறுதியில் கிருஷ்ணர்தான் இராமபிரானின் அவதாரம் என்று உணர்த்தியதும் ஜாம்பவான் தோல்வியை ஒப்புக்கொண்டான். ஜாம்பவான் சியமந்தக மணியை திருப்பிக் கொடுத்ததுடன் தன் மகள் ஜாம்பவதியையும் கிருஷ்ணருக்கு மணமுடித்துக் கொடுத்தார். கிருஷ்ணர் துவாரகைக்குத் திரும்பி சியமந்தக மணியை சத்ராஜித்திடம் ஒப்படைத்து தன் நிரபராதித் தன்மையை நிரூபித்தார். தன் தவறை உணர்ந்த சத்ராஜித் தன் மகள் சத்யபாமாவையும் கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து கொடுத்தான். கதையின் நீதி: ஆதாரமின்றி ஒருவரை பழி சுமத்துவது பெரும் தவறு. உண்மை எவ்வளவு மறைக்கப்பட்டாலும் ஒரு நாள் நிச்சயம் வெளிச்சத்திற்கு வரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.